எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பேச போற விஷயம் உங்க வாழ்க்கையோட ரொம்ப நெருக்கமான ஒரு கேள்வி. இந்த உலகத்துல ஓடி ஓடி உழைக்கிறோம், காசு சம்பாதிக்கிறோம், வீடு கட்டுறோம், சொத்து சேர்த்து வைக்கிறோம். ஆனா ஒரு நிமிஷம் நிதானமா நின்னு யோசிச்சு பார்த்தா இந்த உலகம் உண்மையிலேயே யாருக்கு சொந்தம்? நீங்க அம்புட்டு பாடுபட்டு சேர்த்து வச்சிருக்கிற அத்தனை பொருட்களும் என்னைக்குமே உங்க கூடவே இருக்க போகுதா? இல்ல இது எல்லாத்துக்கும் பின்னாடி நமக்கு தெரியாத ஒரு மாபெரும் உண்மையான ரிமோட் கண்ட்ரோல் ஒளிஞ்சிருக்கா? இந்த தேடலோட உச்சக்கட்ட விடைதான் இன்னைக்கு நாம பார்க்க போற மகா அறிவு பொக்கிஷம். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல மனுஷனை ஆட்டி படைக்கிற மிக பெரிய வியாதி என்ன தெரியுமா? அது கேன்சரோ இல்ல ஹார்ட் அட்டாக்கோ இல்ல, மனசுக்குள்ள இருக்கிற அந்த ஓயாத பதற்றம், நிம்மதியின்மை, அப்புறம் மத்தவங்கள பார்த்து வர்ற ஒரு விதமான பொறாமை. இந்த உலகியல் ஓட்டத்துல எல்லாரும் ஏதோ ஒரு போலி முகமுடிய போட்டுட்டு தவிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த அத்தனை மன அழுத்தங்களுக்கும் இன்றைக்கு நேற்றைக்கு இல்ல, 3000 ஆண்டுகளுக்கு முன்பே ரொம்ப கச்சிதமா அக்யூரேட்டா தீர்வு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அதுதான் ஈசாவாசிய உபநிடதம். முதல்ல உபநிடதம் அப்படின்னா என்னன்னு ரொம்ப எளிய தமிழ்ல நம்ம புரிஞ்சுக்கணும். உப அப்படின்னா அருகில், நீ அப்படின்னா பக்தியோடு, சத் அப்படின்னா அமர்தல்னு அர்த்தம். அதாவது வாழ்க்கையோட ஆழமான உண்மைகளையும் பிரபஞ்சத்தோட மர்மங்களையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சீடன் தன் குருவோட கால்மாட்டில் ரொம்ப பணிவோடு ஆசையோடு அமர்ந்து கேட்டு பெற்ற உன்னதமான ஞானம்தான் உபநிடதம். நம்ம பாரம்பரியத்தோட ஆகச்சிறந்த அறிவு பொக்கிஷமான வேதங்களோட இறுதி பகுதியா இது இருக்கிறதுனால இத வேதாந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. நமது சனாதன தர்மத்துல மொத்தம் 108 உபநிடதங்கள் இருப்பதாக சொல்லப்பட்டாலும் ஆதிசங்கரர் போன்ற மாபெரும் ஞானிகளால் மிக முக்கியமாக கருதப்பட்டு உரை எழுதப்பட்ட முதன்மையான உபநிடதங்கள் 10 தான். அத தச உபநிடதங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 10ல முதலாவது வரிசையில வர்ற மிக முக்கியமான சுக்ல யஜுர்வேதத்தின் இறுதி பகுதியான வாஜசனேயி சம்ஹிதை அப்படிங்கிற பிரிவோட 40வது அத்தியாயமா நேரடியா அமைஞ்சிருக்கிறது தான் இந்த ஈசாவாசிய உபநிடதம். இதோட மொத்த நீளமே வெறும் 18 மந்திரங்கள் தான். ஆனா இந்த 18 மந்திரங்களுக்குள்ள ஒட்டுமொத்த பிரபஞ்ச தத்துவத்தோட அஸ்திவாரத்தையும் அப்படியே அடக்கி வச்சிருக்காங்க. இந்த நூல் உலகத்தை வெறுத்துக்கிட்டு காட்டுக்கு ஓடி போக சொல்லல. இந்த உலகத்திலேயே இருந்து கொண்டு சம்சார வாழ்க்கையில அத்தனை கடமைகளையும் செஞ்சுக்கிட்டு எப்படி ரொம்ப புத்திசாலித்தனமா ஒரு சாட்சியா வாழ்றதுன்னு நமக்கு கற்றுக் கொடுக்குது. இந்த வீடியோவை முழுசா பார்க்கறதுனால உங்க மனசுல இருக்கிற எதிர்காலத்தை பற்றிய தேரையில்லாத அத்தனை பயங்களும் நீங்கி ஒரு மாபெரும் தெளிவு பிறக்கும். இந்த உபநிடதத்தோட ஆரம்பமே ஒரு மாபெரும் பிரபஞ்ச ரகசியத்தை உடைக்கிற மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகுது. வார்த்தைகள் ரொம்ப சின்னதுதான், ஆனா அதுக்குள்ள இருக்கிற அர்த்தம் ஒரு பெரிய கடல் மாதிரி விரிஞ்சுக்கிட்டே போகும். சரி, இந்த உலகத்தோட அந்த அசல் ரிமோட் கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கு? கடவுளுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? அந்த பிரபஞ்சத்தோட மர்மமான கணித ரகசியத்தை உடைக்கிற சாந்தி மந்திரத்தோட பின்னணி என்ன? அதை அடுத்ததா ரொம்ப ஆழமா அலசுவோம். இப்போ இந்த ஈசாவாசிய உபநிடதம் தொடங்குறதுக்கு முன்னாடி சொல்லப்படுற அந்த சாந்தி மந்திரம் பத்தி பார்க்க போறோம். சுன்னா ஏனோதானோன்னு வர்ற வரிகள் இல்லை, இது பிரபஞ்சத்தோட மர்மமான கணித ரகசியத்தை உடைக்கிற ஒரு மாபெரும் ஆன்மீக சூத்திரம் தான் இந்த சாந்தி மந்திரம். இதை கேட்கும்போதே நம்ம அறிவோட எல்லைகள் அத்தனையும் அப்படியே விரிவடைய ஆரம்பிக்கும். அந்த உலக புகழ் பெற்ற மகா மந்திரம் இதோ: ஓம் பூர்ணமதக பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சியதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவ வசிஷ்யதே. ஓம் சாந்திஹி சாந்திஹி சாந்திஹி. இதோட தமிழ் பொருள் என்ன தெரியுமா? கேட்கறதுக்கு ரொம்ப விசித்திரமா இருக்கும், ஆனா ஆழமா யோசிச்சா தலை சுத்திடும். அதுவும் முழுமை பூர்ணம், இதுவும் முழுமை. முழுமையிலிருந்து தான் முழுமை தோன்றுகிறது. அந்த முழுமையிலிருந்து இந்த முழுமையை வெளியே எடுத்தாலும் அங்கே மிஞ்சுவது என்னவோ மறுபடியும் முழுமை மட்டுமே. என்னடா இது, ஏதோ குழப்புற மாதிரி இருக்கேன்னு தோணுதா? இத இன்றைய மாடர்ன் மேத்தமேட்டிக்ஸ் வச்சு பார்த்தா அச்சசலா புரியும். கணிதத்துல இன்ஃபினிட்டி அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, அதாவது எல்லையற்ற முடிவில்லாத ஒரு எண். அந்த இன்ஃபினிட்டியிலிருந்து நீங்க எதை வேணா கழிக்கலாம், எதை வேணா கூட்டலாம், ஆனா ஃபைனல் ரிசல்ட் என்ன வரும்? மறுபடியும் இன்ஃபினிட்டி தான் வரும். 3000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ரிஷிகள் கண்டுபிடிச்ச அந்த ஆன்மீக கணிதம் தான் இந்த ஸ்லோகம். இங்க அது அப்படின்னு எதை சொல்றாங்கன்னா கண்ணுக்கு தெரியாத அந்த பரம்பொருள். இது அப்படின்னு எதை சொல்றாங்கன்னா நம்ம கண்ணு முன்னாடி தெரிகிற இந்த பிரபஞ்சமும் அதுல இருக்கிற அத்தனை ஜீவராசிகளும் கூட முழுமையானது தான்.
ஒரு மகா சக்தியிலிருந்து ஒரு சின்ன துளி வெளியே வருதுன்னா அந்த துளிக்குள்ளேயும் அந்த மகா சக்தியோட அத்தனை தன்மைகளும் இருக்கும்ல. ஒரு பெரிய கடல்ல இருந்து ஒரு சொட்டு தண்ணியை எடுத்தா அந்த சொட்டுக்குள்ளேயும் கடலோட உப்புத்தன்மையும் குணமும் அப்படியே இருக்கும். அதே மாதிரி தான் நாம எல்லாரும் அந்த பரம்பொருளோட ஒரு அங்கம். நாம ஏன் கவலைப்படுறோம், ஏன் நிம்மதி இல்லாம தவிக்கிறோம் தெரியுமா? நமக்குள் இருக்கிற அந்த முழுமையை நாம கவனிக்காம, எனக்கு அது இல்லை, எனக்கு இது இல்லை, நான் ஏழை, நான் சாதாரண மனுஷன் அப்படின்னு நம்மள நாமே அறகுறையா நினைச்சிட்டு இருக்கிறது தான் காரணம். ஆனா உபநிடதம் உங்களை எடுத்த உடனே உசுப்புது. மனுஷனே, நீ ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது, நீ அந்த முழுமையிலிருந்து வந்த ஒரு முழுமையான ஆன்மா அப்படின்னு உங்களோட அசை அடையாளத்தை ஞாபகப்படுத்துது. கடவுளும் நாமும் வேற வேற இல்லை, அவரும் நாமும் பிரிக்க முடியாத ஒரு முழுமைங்கிற மகா தத்துவத்தை இந்த சாந்தி மந்திரம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. இந்த உண்மையை நீங்க மனசார உள்வாங்கிக்கிட்டீங்கன்னா உங்க மனசுக்குள்ள ஒரு மாபெரும் நிசப்தம் வந்து சேரும். அதனால தான் மந்திரத்தோட கடைசியில ஓம் சாந்திஹி 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 அப்படின்னு 3 முறை சொல்றாங்க. நம்ம வாழ்க்கையில வர்ற ஆதி தெய்வீக, ஆதி பௌதீக, ஆத்மீகங்கிற 3 விதமான துன்பங்களும் நீங்கி பேரமைதி வரட்டும்ங்கிறது தான் இதோட அர்த்தம். சரி, கடவுளும் முழுமை, நாமும் முழுமைன்னு தெரிஞ்சாச்சு. ஆனா கண்ணு முன்னாடி தெரிகிற இந்த உலக பொருட்களை நாம எப்படி பார்க்கணும்? இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை அணுக்களுக்குள்ளேயும் ரிமோட் கண்ட்ரோல் வச்சிருக்கிறது யாரு? அதை விவரிக்கிற அந்த மாபெரும் முதல் மந்திரத்தோட ரகசியத்தை அடுத்ததா ரொம்ப டீப்பா பார்ப்போம். சாந்தி மந்திரத்தோட அந்த மாபெரும் கணித ரகசியத்தை கேட்டு நம்ம புத்தி இப்ப கொஞ்சம் பிராடாகிருக்கு. இப்போ நாம பார்க்க போறது இந்த உபநிடதத்தோட முதலாவது மந்திரம். இது சும்மா ஏதோ ஒரு வரி இல்லைங்க, ஒட்டுமொத்த வேதாந்த தத்துவத்துக்கும் மகுடம் வச்ச மாதிரி இருக்கிற ஒரு மகா வாக்கியம். இந்த உலகத்தோட அத்தனை பொருட்களையும் நாம எப்படி பார்க்கணும், இந்த உலகத்துல எப்படி வாழணுங்கிற அந்த பார்வையையே அடியோடு மாத்திர ஒரு சூப்பரான மந்திரம் இது. அந்த உன்னதமான சமஸ்கிருத மந்திரம் இதோ. ஈசா வாஸ்யம் இதம் சர்வம் யத்கிஞ்ச ஜகத்யாம் ஜகத் தேன தியக்தேன புஞ்சீதா மா கிருதக கஸ்ய ஸ்வித்தனம். இதோட தமிழ் பொருள் என்ன தெரியுமா? கேட்கும்போதே மனசுக்குள்ள ஒரு பெரிய தெளிவு பிறக்கும். இந்த மாறிக்கொண்டே இருக்கிற பிரபஞ்சத்தில் அசையும் மற்றும் அசையா பொருட்கள் அனைத்திலும், அதாவது அணுவிலிருந்து அண்ட சராசரம் வரைக்கும் அத்தனையிலும் அந்த பரம்பொருள் நிறைந்துள்ளார். அதனால் இந்த உலகப் பொருட்களை தியாக உணர்வோடு பற்றற்ற நிலையோடு மட்டும் அனுபவி. அடுத்தவனுடைய சொத்துக்கோ வாழ்க்கைக்கோ ஒருபோதும் ஆசைப்படாதே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை அணுக்களுக்குள்ளேயும் ரிமோட் கண்ட்ரோல் வச்சிருக்கிறது யாரு? அந்த ஈசன்தான். நாம ஏன் இன்னைக்கு பேராசையில ஓடிட்டு இருக்கோம்? இது என்னோட வீடு, இது என்னோட காசு, இது என்னோட சொத்து அப்படின்னு எல்லாத்தையும் நம்மளோடதுன்னு நினைச்சு பிடிச்சுக்க பாக்குறோம். ஆனா ஈசாவாஸ்யம் என்ன சொல்லுதுன்னா, இந்த உலகத்துல இருக்கிற எந்த பொருளும் உனக்கு நிரந்தரமானது இல்லை. நீ இங்க வர்றதுக்கு முன்னாடியும் இது இருந்தது, நீ போனதுக்கு அப்புறமும் இது இருக்க போகுது. நீ வெறும் ஒரு டெம்பரவரியான யூசர் மட்டும்தான். எல்லா பொருட்களோட அசல் ஓனர் அந்த இறைவன்தான். ஒரு பொருளை உன்னோடதுன்னு நினைச்சா அங்க பயமும் அது கைவிட்டு போயிடுமோங்கிற பதட்டமும் கூடவே வரும். ஆனா அது இறைவனோடது, எனக்கு இப்போதைக்கு கிடைத்த ஒரு பிரசாதம்னு நினைச்சா அங்க ஒரு பெரிய சுதந்திரம் வரும். அதுதான் தேன தியக்தேன புஞ்சீதா, தியாக உணர்வோடு அனுபவிக்கிறது. பேராசையை விட்டுட்டு தேவையற்ற பற்றை அறுத்துட்டு உலகியல் இன்பங்களை ஒரு சாட்சியா நின்னு அனுபவிக்க கற்றுக்கோ அப்படின்னு உபநிடதம் நமக்கு வழிகாட்டுது. கடைசி வரி ரொம்ப ஸ்ட்ராங் ஆனது. மா கிருதக கஸ்ய ஸ்வித்தனம். அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்படாதே. இன்னைக்கு உலகத்துல இருக்கிற அத்தனை மன அழுத்தத்துக்கும் பொறாமைக்கும் மெயின் காரணமே நாம மத்தவங்களோட நம்மை ஒப்பிட்டு பார்க்கிறது தான். அவன்கிட்ட அது இருக்கு, என்கிட்ட இது இல்லையேன்னு நினைச்சே நம்ம நிம்மதியை நாமே கெடுத்துக்கிறோம். ஆனா எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிறது அந்த ஒரே ஒரு பரம்பொருள் தான். எல்லா பொருளும் அவரோடது தான்னு புரிஞ்சுக்கிட்டா அங்க பொறாமைக்கு இடமே இருக்காது. இதுவே இன்றைய நம்மை பொறாமை மற்றும் மன அழுத்தத்திற்கு மிகச்சிறந்த மருந்தாகும். சரி, உலக பொருட்கள் எல்லாம் கடவுளோடதுன்னு தெரிஞ்சாச்சு.
பற்றற்ற நிலையில வாழணும்னு புரிஞ்சாச்சு. ஆனா அதுக்காக நாம சும்மா உட்கார்ந்துட முடியுமா? நாம வேலை செய்ய வேண்டாமா? சோம்பேறித்தனமா உட்கார்ந்திருக்கிறது தான் ஆன்மீகமா? கர்ம வினைகள்ல சிக்காம சளைக்காம 100 வருஷம் வாழ்றது எப்படி? அதை விவரிக்கிற அந்த 2வது மந்திரத்தோட ரகசியத்தை அடுத்ததா ரொம்ப ஆழமா பார்ப்போம். முதல் மந்திரத்தை கேட்ட உடனே நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு ஒரு பெரிய தப்பான எண்ணம் வர வாய்ப்பு இருக்கு. எல்லாமே கடவுளோடது தான், நாம பேராசைப்படக்கூடாது, பற்றற்ற நிலையில தான் வாழணும்னா அப்போ நாம ஏன் வேலை செய்யணும்? பேசாம எல்லாவற்றையும் தூக்கி போட்டுட்டு சும்மா உட்கார்ந்துடலாமா அப்படின்னு தோணலாம். ஆனா அங்கதான் இந்த 2வது மந்திரத்துல உபநிடதம் ஒரு மாபெரும் செக்கு வைக்குது. சனாதன தர்மத்தோட ஆன்மீகம்ங்கிறது சோம்பேறித்தனம் கிடையாது, அது அதீதமான செயல்பாடுங்கிறத இந்த மந்திரம் ரொம்ப கம்பீரமா உடைக்குது. அந்த முக்கியமான சமஸ்கிருத மந்திரம் இதோ: குர்வன்னேவேக கர்மாணி ஜிஜீவிஷேச்ச தம் சமா ஏவம் த்வயி நாண்யத்தேதோ அஸ்தி ந கர்ம லிப்யதே நரே. மந்திரம் 2. இதோட ஆழமான பொருள் என்னன்னா, இந்த உலகத்தில் உன்னுடைய கடமைகளை சளைக்காமல் செய்து கொண்டே 100 ஆண்டுகள் வாழ ஆசைப்படு. இப்படி செய்வதை தவிர மனிதனாக பிறந்த உனக்கு வேறு வழியே இல்லை. இப்படி வாழும்போது நீ செய்கிற கர்ம வினைகள் உன்னை வந்து பற்றாது, உன்னை வந்து பந்தப்படுத்தாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பின்னாடி பகவத்கீதையில கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொன்னாரே, கர்ம யோகம், கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னு. அந்த மாபெரும் தத்துவத்தோட அசல் ஆரம்ப புள்ளியே இந்த ஈசாவாசிய உபநிடதத்தோட 2வது மந்திரம்தான். வேதாந்தம் உங்களை உலகத்தை விட்டு ஓடச் சொல்லல, உங்களை ரொம்ப ஆக்டிவா வேலை செய்ய சொல்லுது. ஆனா அந்த வேலைக்கு பின்னாடி இருக்கிற உங்க மனநிலை எப்படி இருக்கணுங்கிற அந்த ஆர்ட்டை சொல்லி கொடுக்குது. இன்றைய மாடர்ன் கார்ப்பரேட் உலகத்துல வேலை செய்யறவங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை பர்ன் அவுட் எனப்படும் கடுமையான மனச்சோர்வு. ஏன் இந்த சோர்வு வருது? நாம செய்யற வேலையோட முடிவை பத்தியே எப்பவும் கவலைப்பட்டுட்டு அதுல வச்சிருக்கிற பற்று தான் நம்மளை சோர்வடைய வைக்குது. ஆனா இந்த மந்திரம் என்ன சொல்லுதுன்னா, நீ செய்யற வேலையில உன்னோட முழு கவனத்தையும் செலுத்து, ஆனா அதோட பலனை அந்த ஈசன் கிட்ட விட்டுடு. அதுதான் கர்ம வினைகள்ல மாட்டாமல் வாழற வழி. நீ 100 வருஷம் ஜாலியா ஆரோக்கியமா வாழ ஆசைப்படு, அது தப்பில்லை. ஆனா அந்த வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா, கடமைகளை செய்யற வாழ்க்கையா இருக்கணும். எப்போ நீ நான் பண்றேன், எனக்கு இது வேணுங்கிற அகங்காரத்தை விட்டுட்டு வேலை செய்யறையோ, அப்போ அந்த செயலோட பாவ புண்ணியங்கள் உன்னை வந்து ஒட்டிக்காது. நீ ஒரு தாமரை இலை தண்ணி மாதிரி சுதந்திரமா இருப்ப. சோம்பேறித்தனத்தை தவிர்த்து கர்ம வினைகளில் சிக்காமல் வாழும் வழியை கூறுவதுதான் இதோட நோக்கம். சரி, கடமையை எப்படி கடமையா செய்யணும்னு தெரிஞ்சாச்சு. ஆனா இந்த உலகத்துல வாழற சில பேரு தனக்குள்ள இருக்கிற ஆத்மாவை மதிக்காம வெறும் உலகியல் ஆசைகள்ல மட்டும் மூழ்கி கிடக்குறாங்களே, அவங்களோட கதி என்ன? அவங்கள உபநிடதம் ஏன் ரொம்ப கொடூரமான வார்த்தையால எச்சரிக்குது? அந்த ஆத்ம துரோகிகள் போக போற அந்த இருண்ட உலகம் எது? அதை விவரிக்கிற அந்த 3வது மந்திரத்தோட அதிரடி உண்மையை அடுத்ததா பார்ப்போம். இப்போ நாம பார்க்க போறது இந்த உபநிடதத்துல வர்ற ரொம்ப உக்கிரமான பயமுறுத்துற ஒரு பகுதி. சில பேர் நினைப்பாங்க ஆன்மீகம்னா எப்பவும் சாந்தமா மென்மையா தான் பேசும் அப்படின்னு. ஆனா உண்மை அது மட்டும் இல்ல. தப்பு பண்றவங்களை எச்சரிச்சு அவங்களோட அறியாமை இருட்ட ஓப்பனா உடைக்கிறதுக்காக உபநிடதம் இங்க ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துது. தன் சொந்த ஆன்மாவையே கொலை செய்யும் ஆத்ம துரோகிகள் யாரு? அவங்க போக போற அந்த இருண்ட உலகம் எது? அதை இப்போ பார்ப்போம். அந்த அதிரடியான சமஸ்கிருத மந்திரம் இதோ: அசுரியா நாம தே லோகா அந்தேன தமசா அவிருத்தாஹா தாம்ஸ்தே பிரேத்யாபிகச்சந்தி ஏகே சாத்மஹனோ ஜனாஹா. இதோட தமிழ் பொருள் என்ன தெரியுமா? கேட்கும்போதே மனசுக்குள்ள ஒரு பெரிய நடுக்கம் வரும். சூரிய வெளிச்சமே இல்லாத முற்றிலும் இருட்டு நிறைந்த அசுர லோகங்கள் என்று சில உலகங்கள் இருக்கின்றன. யார் ஒருவன் தன் ஆன்மாவை கொலை செய்யும் ஆத்ம துரோகியாக வாழ்கிறானோ அவன் இந்த உடம்பை விட்டதுக்கப்புறம் அந்த இருண்ட உலகங்களை நோக்கித்தான் போவான். இங்க ஆன்மாவை கொள்பவர்கள் அப்படின்னு யார சொல்றாங்க? ஆத்மாங்கிறது என்னைக்குமே அழியாத ஒரு நித்தியமான பொருள்னு நமக்கே தெரியும். அதை எப்படி ஒருத்தரால கொல்ல முடியும்?
இங்க கொல்றதுன்னா கத்தியால வெட்டுறதில்ல, நமக்குள்ள ஒரு மகா தூய்மையான எல்லையற்ற அறிவு வடிவமான ஆத்மா உட்கார்ந்திருக்கு. ஆனா நாம அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம அதை முழுசா மறந்துட்டு வெறும் உலகியல் ஆசைகள், போலி ஆடம்பரங்கள், புலன் இன்பங்கள்ல மட்டும் மூழ்கி வாழுறோம்ல. அப்படி வாழுற அத்தனை பேரும் தங்களோட ஆத்மாவை ஒரு பெரிய இருட்டு திரையால மூடி வைக்கிறாங்க. அதுதான் ஆன்மாவை கொலை செய்வதற்கு சமம். அவங்களத்தான் உபநிடதம் ஆத்ம துரோகிகள் அப்படின்னு கூப்பிடுது. இன்றைய நம்ம மாடர்ன் லைஃப் ஸ்டைலுக்கு இதை வச்சு பார்த்தா அச்சசலா புரியும். நாம காலையில எந்திரிச்சதுலேருந்து ராத்திரி வரைக்கும் மொபைல் ஸ்கிரீனை பார்த்துட்டு பணத்தை தேடி ஓடிட்டு வெளியே தெரிகிற உடம்ப அழகுபடுத்துறதுலேயே குறியா இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற மனசையோ ஆன்மாவையோ கவனிக்கிறதுக்கு நமக்கு 5 நிமிஷம் கூட டைம் இல்லை. இப்படி வாழ்ந்தா நாமளும் அந்த ஆத்ம துரோகிகளோட லிஸ்ட்ல தான் வந்து நிப்போம். அப்படிப்பட்டவங்களோட கதி என்னன்னா, அவங்க எப்பவும் கவலை, பயம், ஏமாற்றம்ங்கிற அந்த இருட்டு உலகத்துக்குள்ளேயே தவிச்சிட்டு இருப்பாங்க. உபநிடதம் நம்மளை இங்க பயமுறுத்துறதுக்காக சொல்லல, நம்மள உசுப்பி விடுறதுக்காக சொல்லுது. மனுஷனே, நீ வெறும் சதை பிண்டம் கிடையாது. உனக்குள்ள ஒரு பெரிய தெய்வீக சக்தி இருக்கு. அதை தேடு, அதை உணரு அப்படின்னு நம்மளோட அறியாமை திரையை கிழிக்குது. இந்த உலகியல் போலி ஆசைகளிலிருந்து வெளியே வந்து உன்னோட உண்மையான அடையாளத்தை புரிஞ்சுக்கோன்னு சொல்ற அந்த மனதை உழுக்கும் எச்சரிக்கை பகுதி தான் இது. சரி, நமக்குள்ள இருக்கிற ஆன்மாவை உணர்றது தான் வழின்னு தெரிஞ்சாச்சு. ஆனா அந்த ஆன்மாவை உணர்ந்த ஒருத்தரோட பார்வை எப்படி இருக்கும்? நம்ம மனசுல இருக்கிற அத்தனை கோபத்தையும் மற்றவங்க மேல இருக்கிற வெறுப்பையும் வேரோட அறுக்கிற அந்த மகா மந்திரத்தோட ரகசியம் என்ன? அதை அடுத்ததா ரொம்ப ஆழமா பார்ப்போம். இப்போ நாம பார்க்க போறது அந்த இருட்டுல இருந்து வெளியே வந்து தனக்குள்ள இருக்கிற ஆன்மாவை உணர்ந்த ஒரு உன்னதமான ஞானியோட பார்வை எப்படி இருக்குங்கிறதுவா. உங்க மனசுல இருக்கிற அத்தனை கோபத்தையும் மத்தவங்க மேல இருக்கிற வெறுப்பையும் வேரோட அறுக்கக்கூடிய ஒரு மகா மந்திரம்தான் இந்த 6வது மந்திரம். இன்றைய உலகத்துல இருக்கிற அத்தனை ஈகோ சண்டைகளுக்கும் இதுதான் அல்டிமேட் மருந்து. அந்த உன்னதமான சமஸ்கிருத மந்திரம் இதோ: யஸ்து சர்வாணி பூதானி ஆத்மன்யேவ அனுபஷ்யதி சர்வபூதேஷு சாத்மானம் ததோ ந விஜுகுப்சதே. இதோட தமிழ் பொருள் என்ன தெரியுமா? கேட்கும்போதே மனசு அப்படியே லேசாகிடும். யார் ஒருவன் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா உயிர்களையும் தன் ஆன்மாவிலும் தன் ஆன்மாவை எல்லா உயிர்களுக்குள்ளும் பார்க்கிறானோ அவன் அதற்கு பிறகு யாரையுமே வெறுப்பதில்லை, எதை பார்த்தும் அருவருப்படைவதில்லை. கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. நாம ஏன் ஒருத்தரை வெறுக்கிறோம்? அவன் வேற, நான் வேற, அவனோட ஜாதி வேற, என்னோட ஜாதி வேற, அவன் எனக்கு கெடுதல் பண்ணவன், நான் நல்லவன் அப்படின்னு நமக்குள்ள வச்சிருக்கிற அந்த பிரிவினை, செப்பரேஷன் தான் வெறுப்போட மூலாதாரம். ஆனா வேதாந்தம் என்ன சொல்லுதுன்னா, வெளியே தெரிகிற உடம்பும் நிறமும் குணமும் தான் வேற வேற. ஆனா அத்தனையோட உள்ளேயும் உட்கார்ந்து அந்த இன்ஜினை ரன் பண்ணிட்டு இருக்கிற அந்த ஆத்மா ஒண்ணுதான். இதை இன்றைய நம்ம நடைமுறை வாழ்க்கைக்கு வச்சு பார்த்தா எவ்வளவு பெரிய மனிதநேயம்னு புரியும். உங்களை ஆபீஸ்ல கொடுமைப்படுத்துற பாஸா இருக்கட்டும், இல்ல உங்களுக்கு பிடிக்காத ஒரு மனுஷனா இருக்கட்டும், அவங்களுக்குள்ளேயும் இருக்கிறது அதே பரம்பொருளோட ஒரு அங்கம்தான்னு நீங்க உணர ஆரம்பிச்சா அவங்க மேல இருக்கிற கோபமும் வெறுப்பும் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். எல்லோருக்குள்ளேயும் இருப்பது ஒரே ஆத்மாதான் என்பதை உணரும்போது சாதி, மத, இன பாகுபாடுகளும் மனிதர்களுக்கு இடையிலான அத்தனை ஈகோ சண்டைகளும் முற்றிலும் நீங்கிவிடும். அதுதான் பச்சாதாபம், எம்பதி மற்றும் ஈகோ இல்லாத சமநோக்கு பார்வை. மந்திரம் 7ல இன்னும் ஒரு படி மேல போய் சொல்றாங்க. எந்த ஒரு ஞானிக்கு எல்லா உயிர்களும் தன் சொந்த ஆத்மாவா மாறிடுச்சோ அந்த ஏகத்துவத்தை பார்க்கிறவனுக்கு அப்புறம் எங்க இருந்து மோகமும் மயக்கமும் சோகமும் துக்கமும் வரும்? உனக்கு வெளியே வேற எதுவுமே இல்ல, எல்லாமே நீதான், எல்லாமே கடவுள்தான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீ யாரை பார்த்து பயப்படுவ? எதை நினைச்சு அழுவ? இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நாம வாழ்க்கையில கடைபிடிச்சா நம்ம குடும்பத்துல, நம்ம சமூகத்துல இருக்கிற அத்தனை பிரச்சனைகளும் தீர்ந்துடும். மற்றவங்களோட கஷ்டத்தை பார்க்கும்போது நமக்கே அந்த வலி வர்றதுதான் உண்மையான ஆன்மீகம். சரி, இந்த ஆத்ம ஞானத்தை புரிஞ்சுக்கணும்னா நாம வெறும் புத்தக அறிவை மட்டும் வச்சிட்டு இருந்துற போதுமா? வெறும் உலகியல் அறிவோ அல்லது வெறும் ஆன்மீக அறிவோ மட்டும் ஒருத்தனை பாதாள சாக்கடையில தள்ளிடுமா?
அதை பத்தி விவரிக்கிற அந்த வித்யா மற்றும் அவித்யா தத்துவத்தை அடுத்ததா ரொம்ப ஆழமா பார்ப்போம். இப்போ நாம பார்க்க போறது இந்த ஆன்ம ஞானத்தை அடையிறதுக்கு நம்ம புத்தி எப்படி இருக்கணுங்கிற தத்துவம். இந்த உலகத்துல சில பேர் நினைப்பாங்க, நான் ஆன்மீகவாதி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையையும் விட்டுட்டு சும்மா உட்காந்துருவாங்க. இன்னும் சில பேர் எப்பவும் காசு, பணம், படிப்புன்னு உலகியல் ஓட்டத்திலேயே ஓடிட்டு இருப்பாங்க. இந்த 2 பேரையும் பார்த்து உபநிடதம் இங்கே ஒரு அதிரடியான தத்துவத்தை உடைக்குது. அதுதான் வித்யா மற்றும் அவித்யா. அந்த நுணுக்கமான சமஸ்கிருத மந்திரம் இதோ: அந்தம் தமஹ் பிரவிசந்தி ஏஸ் அவித்யா உபாசதே ததோ பூய இவதே தமோ யு வித்யாயாம் ரதாக. மந்திரம் 9. இதோட அர்த்தத்தை கேட்டா நமக்கு ஒரு நிமிஷம் தலை சுத்தம். ஏன்னா நாம எதை சரின்னு நினைச்சோமோ அதை இது தப்புன்னு சொல்லுது. வெறும் உலகியல் அறிவை மட்டும் நம்பி வாழ்பவர்கள் கும்மிருட்டுக்குள்ள போறாங்க. ஆனா உலக கடமைகளை விட்டுட்டு வெறும் ஆன்மீக அறிவை மட்டும் பிடிச்சிட்டு உட்கார்ந்திருக்காங்களே, அவங்க அதைவிட பெரிய இருட்டுக்குள்ள போறாங்க. என்னடா இது, ஆன்மீக அறிவை தேடி போறவங்க பெரிய இருட்டுக்குள்ள போறாங்கன்னு சொல்றாரேன்னு குழப்பமா இருக்கா? இங்கேதான் உபநிடதத்தோட அந்த மாபெரும் நடுநிலை வழி ஒளிஞ்சிருக்கு. அவித்யா அப்படின்னா இந்த உலகத்துல வாழ்றதுக்கு தேவையான சயின்ஸ், டெக்னாலஜி, காசு சம்பாதிக்கிற அறிவு, நம்ம அன்றாட வேலைகள். வித்யா அப்படின்னா கண்ணுக்கு தெரியாத ஆத்மாவை பத்தின ஆன்மீக அறிவு. ஒருத்தன் வெறும் காசு, பணம், ஆடம்பரம்னு உலகியல் அறிவுல மட்டும் மூழ்கி கிடந்தா அவன் வாழ்க்கையோட மூலத்தை மறந்து இருட்டுல தவிப்பான். அதே சமயம் இன்னொருத்தன் தன் குடும்பம், கடமை, வேலை அத்தனையும் தூக்கி போட்டுட்டு நான் தியானம் பண்றேன், எனக்கு ஆத்ம ஞானம் வேணும்னு சும்மா உட்கார்ந்திருந்தா அவன்கிட்ட சோம்பேறித்தனமும் போலித்தனமும் தான் அதிகமாகும். அவன் அதை விட பெரிய இருட்டுல விழுந்துருவான். அதுக்குத்தான் 11வது மந்திரத்துல இதுக்கு ஒரு சூப்பரான தீர்வை சொல்றாங்க. வித்யாம்ச அவித்யாம்ச யஸ் தத்வேதோ பயம் சஹ அவித்யா மிருத்யும் தீர்த்வா வித்யாயாம் அமிர்தம் அஷ்ணுதே. மந்திரம் 11. இதோட தமிழ் பொருள் என்னன்னா, உலகியல் அறிவையும் ஆன்மீக அறிவையும் எவன் ஒருத்தன் சமமா ஒன்னா சேர்த்து புரிஞ்சுக்கிறானோ அவன் உலகியல் அறிவால இந்த உலகத்துல வர்ற வறுமை, மரணம், கஷ்டங்களை தாண்டுவான். ஆன்மீக அறிவால அந்த மரணமில்லா பெருவாழ்வை அடைவான். இத இன்றைய நம்ம நடைமுறை வாழ்க்கைக்கு வச்சு பார்த்தா எவ்வளவு பெரிய பேலன்ஸ்னு புரியும். நீங்க ஆபீஸ்க்கு போய் வேலை செய்யணும், நல்லா சம்பாதிக்கணும், குடும்பத்தை காப்பாத்தணும். அது உங்களோட அவித்யா. அதே சமயம் நான் செய்யற வேலை ஒரு கடமை, இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் இல்ல, எல்லாத்துக்குள்ளேயும் இறைவன் இருக்காங்கிற அந்த தெளிவோட வாழணும். அது உங்களோட வித்யா. இந்த 2ம் எப்ப உங்ககிட்ட ஒன்னா சேருதோ அப்பதான் உங்க வாழ்க்கை முழுமையடையும். வெறும் உலகியல் அறிவோ அல்லது வெறும் ஆன்மீக அறிவோ மட்டும் ஒருத்தனை பாதாள சாக்கடையில தள்ளிடும். ஆன்மீகத்துக்கும் அன்றாட வாழ்க்கைக்கும் நடுவுல இருக்கிற அந்த சமநிலையத்தான் இந்த அத்தியாயம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. சரி, இந்த 2 அறிவையும் ஒன்னா சேர்த்து வாழ்ற ஒருத்தனுக்கு மரணத்தை பத்தின பயம் இருக்குமா? நம்ம கண்ணை மறைச்சுக்கிட்டு இருக்கிற அந்த போலி தங்க மூடிய உடைச்சு மரணமில்லா பெருவாழ அடையிறது எப்படி? அதை விவரிக்கிற அந்த 15வது மந்திரத்தோட கவித்துவமான ரகசியத்தை அடுத்ததா பார்ப்போம். இப்போ நாம பார்க்க போறது இந்த உபநிடதத்தோட 15வது மந்திரம். இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கவித்துவமான மந்திரம். இந்த உலகத்தோட யதார்த்தம் என்ன, நாம எதை நிஜம்னு நம்பி ஏமாந்துட்டு இருக்கோங்கிற அந்த போலி முகமூடிய அப்படியே ஓப்பனா உடைக்கிற ஒரு மந்திரம் இது. அந்த அற்புதமான சமஸ்கிருத மந்திரம் இதோ: ஹிரண்மயேன பாத்ரேன சத்யஸ்ய அபிஹிதம் முகம் தத்வம் பூஷணபாவ்ருணு சத்ய தர்மாய திருஷ்டயே. மந்திரம் 15. இதோட தமிழ் பொருள் என்ன தெரியுமா? கேட்கும்போதே மனசுக்குள்ள ஒரு பெரிய ஸ்பேர் கடிக்கும். உண்மையான சத்தியத்தின் முகம் ஒரு தங்க பாத்திரத்தால் மூடி மறைக்கப்பட்டுள்ளது. ஒளிரும் சூரியனே, உலகை காப்பவனே, உண்மையான சத்தியத்தையும் தர்மத்தையும் நான் காண்பதற்காக அந்த தங்க மூடியை கொஞ்சம் நீக்கி எனக்கு அருள் செய். இங்க தங்க பாத்திரம் ஹிரண்மயேன பாத்ரேன அப்படின்னு எதை சொல்றாங்க தெரியுமா? இந்த வெளியில தெரிகிற உலகத்தோட ஜகஜோதியான போலி ஆடம்பரம், பணம், காசு, பதவி, அழகு, கவர்ச்சி இதெல்லாம் தான் அந்த தங்கம். இந்த தங்க மூடி எவ்வளவு பிரகாசமா அழகா இருக்குன்னா இத பார்த்த உடனே நம்ம கண் அப்படியே கூசி போயிடுது. நாம அதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான சத்தியத்தை, அந்த பரம்பொருளை தேடாம வெளியே தெரிகிற அந்த தங்க மூடிய பார்த்தே மயங்கி அதுதான் வாழ்க்கைன்னு அங்கேயே நின்னுடுறோம்.
இன்றைய நம்ம மாடர்ன் சோஷியல் மீடியா லைஃபுக்கு இதை வச்சு பார்த்தா அச்சசலா புரியும். நாம இன்னைக்கு வாழ்றது சோஷியல் மீடியா ஃபில்டர்கள் நிறைந்த ஒரு போலி உலகம். இன்ஸ்டாகிராம்லயோ யூடியூப்லயோ ஒருத்தர் போடுற ரீல்ஸ் அல்லது போட்டோவை பார்த்து நாம அவங்க வாழ்க்கை எம்புட்டு சொகுசா இருக்கு, அவங்க எப்பவும் ஜாலியா இருக்காங்கன்னு நாம நம்புறோம்ல, அதுதான் அந்த தங்க மூடி. வெளியே தெரிகிற அந்த போலி ஆடம்பரத்தையும் புகழையும் கண்டு ஏமாந்துட்டு உள்ளுக்குள்ள இருக்கிற உண்மையான நிம்மதியை நாம எழுந்துடுறோம். அதுக்கு பின்னாடி இருக்கிற யதார்த்தத்தை நம்ம கண்டு பார்க்க மாட்டேங்குது. ஈசாவாசியம் என்ன சொல்லுதுன்னா, இந்த வெளியில தெரிகிற போலி கவர்ச்சியை கண்டு ஏமாந்துடாத, அந்த மூடியை திறந்து உள்ள பாரு. அங்கதான் உண்மையான உள்மன அமைதியும் ஆன்ம ஞானமும் இருக்கு. ஒரு மனுஷனோட வெளியே தெரிகிற முகம் அழகா இருக்கலாம், ஆனா அவனோட குணம் எப்படி இருக்குன்னு பார்க்கிற பார்வைதான் வேதாந்தம். ஒரு பொருள் ரொம்ப விலை உயர்ந்ததா இருக்கலாம், ஆனா அது உனக்கு நிம்மதியை தருமான்னு யோசிக்கிற புத்தி தான் ஞானம். இந்த மாயையை உடைக்க தெரிஞ்சவன் தான் உண்மையான புத்திசாலி. அவன் எதையும் மேலோட்டமா பார்த்து ஏமாற மாட்டான். தங்க மூடிக்கு பின்னாடி இருக்கிற அந்த சத்தியத்தை தேடி போவான். சரி, இந்த தங்க மூடிய விளக்கியாச்சு. ஆனா வாழ்க்கை ஒரு நாள் முடிவுக்கு வரும்ல. அந்த மரணத் தருவாயில் ஒரு மனுஷனோட இறுதி பிரார்த்தனை எப்படி இருக்கணும்? மரண பயத்தை போக்கி மரணமில்லா பெரும் வாழ்வை அடையிறது எப்படி? அதை விவரிக்கிற அந்த இறுதி மந்திரங்களின் சாராம்சத்தை அடுத்ததா ரொம்ப உருக்கமா பார்ப்போம். இப்போ நாம பார்க்க போறது இந்த உபநிடதத்தோட இறுதி பகுதி. வாழ்க்கைன்னு ஒன்னு இருந்தா அதுக்கு ஒரு முடிவும் இருக்கும்ல. அந்த மரண தருவாயில் இந்த உடம்பு அழியப் போற அந்த நிமிஷத்துல ஒரு மனுஷனோட இறுதி பிரார்த்தனை எப்படி இருக்கணும், அவனோட மனநிலை எப்படி இருக்கணுங்கிற அந்த மாபெரும் ரகசியத்தை இந்த இறுதி மந்திரங்கள் ரொம்ப உருக்கமா விவரிக்குது. மரண பயத்தை அடியோட போக்குற ஒரு உன்னதமான பகுதி இது. அந்த இறுதி மந்திரங்கள்ல வர்ற மிக முக்கியமான வரிகள் இதோ. வாயுர நிலமம் அமிர்தமதேதம் பஸ்மாந்தம் சரீரம். ஓம் கிரதோ ஸ்மர கிருதம் ஸ்மர, கிரதோ ஸ்மர கிருதம் ஸ்மர. இதோட தமிழ் பொருள் என்ன தெரியுமா? கேட்கும்போதே நம்ம ஆன்மா அப்படியே சிலிர்த்து போய் நிற்கும். என்னோட இந்த உயிர் மூச்சு அழியாத அந்த பிரபஞ்ச மகாசக்தியோட போய் கலக்கட்டும். மண்ணாலான இந்த உடம்பு எரிந்து சாம்பலாக போகட்டும். ஓ மனமே, ஓ புத்தியே, நீ இதுவரைக்கும் செஞ்ச நல்ல காரியங்களை நினைச்சுப்பார். கிருதம் ஸ்மர. இறைவனோட நினைப்ப மட்டும் மனசுல கொண்டு வா. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு மனுஷன் சாக போற அந்த நிமிஷத்துல அவனுக்கு என்னென்ன நினைப்புகள் வரும்? ஐயோ, என் காசு என்னாகும், என் வீடு என்னாகும், என் பிள்ளைங்க என்னாகும்னு பயமும் பதற்றமும் தான் வரும். ஆனா ஈசாவாசியத்தை கற்றுக்கொண்ட ஒரு ஞானி மரண தருவாயில் ரொம்ப தைரியமா நிம்மதியா நிக்கிறான். அவனுக்கு தெரியும், அழியப் போறது இந்த சதைப்பிண்டமான உடம்பு மட்டும்தான். உள்ளுக்குள்ள இருக்கிற ஆத்மா என்னைக்குமே அழியாத ஒரு அமிர்தம்னு அவனுக்கு தெளிவு இருக்கு. அதனாலதான் அவன் தம் மனசை கூப்பிட்டு சொல்றான், போலி ஆசைகளை எல்லாம் விட்டுடு, நீ செஞ்ச நல்ல கடமைகளை மட்டும் நினைச்சுப்பார் அப்படின்னு. தொடர்ந்து 18வது மந்திரத்துல அக்னி பகவானை நோக்கி கேட்கிற ஒரு அற்புதமான பிரார்த்தனை இருக்கு. அக்னே நய சுபதா ராயே அஸ்மான், விஸ்வானி தேவ வயுனானி வித்வான், யுயோதி அஸ்மத் ஜுகுரான மேனோ, பூயிஷ்டாம் தே நமோகுக்திம் விதேம. ஒளிரும் அக்னி தேவனே, கர்ம வினைகளை அத்தனையையும் அறிந்தவனே, எங்கள நல் வழியில கூட்டிட்டு போய் அந்த பரம்பொருளோட பேரொளியில சேர்த்துடு. எங்க கிட்ட இருக்கிற வளைவான தவறான பாவங்களை எல்லாம் எங்க மனசை விட்டு நீக்கி எங்களை தூய்மைப்படுத்து. உனக்கு நாங்க மீண்டும் மீண்டும் தலைவணங்கி வணக்கம் செலுத்துறோம். இங்க நல் வழி அப்படின்னு எதை சொல்றாங்கன்னா, மரணத்துக்கு அப்புறம் மறுபடியும் பிறந்து இறந்து அலையிற அந்த சக்கரம் இல்லாம நேரடியா அந்த பரம்பொருளோட கலக்கிற அந்த முக்தி பாதை. வாழ்க்கையோட இறுதி இலக்கு என்னங்கிறத இந்த மந்திரம் நமக்கு ரொம்ப ஆழமா புரிய வைக்குது. நாம ஏன் இந்த உலகத்துல வாழறோம், கடைசியில எங்க போய் சேரப்போறோங்கிற அந்த இறுதி கணக்கு இங்க வந்து முடியுது. மரண பயத்தை போக்கி ஆன்ம ஞானம் எவ்வாறு ஒருவனுக்கு மாபெரும் விடுதலையை தரும் என்பதை இந்த இறுதி வரிகள் நமக்கு உணர்த்துது. சரி, ஈசாவாசிய உபநிடதத்தோட அத்தனை மந்திரங்களையும் அதோட ஆழமான நடைமுறை பொருளையும் இப்போ நாம முழுசா பார்த்துட்டோம். இந்த 18 மந்திரங்களும் நம்ம தற்கால மாடர்ன் லைஃபுக்கு எப்படி ஒரு அல்டிமேட் பேலன்ஸ் ஷீட்டா பயன்பட போகுது? இதோட மொத்த தத்துவ சுருக்கம் என்ன? அதை இறுதி பாகத்துல ரொம்ப பவர்ஃபுல்லா பார்ப்போம். ஆரம்பத்துல பிரபஞ்சத்தோட மர்மமான கணித ரகசியத்தை சொன்ன சாந்தி மந்திரத்துல இருந்து பேராசைய அறுக்க சொன்ன முதல் மந்திரம், கடமையை சளைக்காம செய்ய சொன்ன கர்மயோகம், ஆத்ம துரோகிகளுக்கான எச்சரிக்கை, வெறுப்ப நீக்கிற வழி, வித்யா அவித்யா சமநிலை, போலி தங்க மூடிய உடைக்கிறது, அப்புறம் கடைசியில பார்த்த அந்த இறுதி பிரார்த்தனை வரைக்கும் அத்தனையும் ரொம்ப ஆழமா அலசி பார்த்தாச்சு. இப்ப சொல்லுங்க,
இந்த 3000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட வெறும் 18 மந்திரங்கள் இன்னைக்கு இருக்கிற நம்ம தற்கால நவீன நுகர்வோர் வாழ்க்கைக்கு எவ்வளவு பெரிய ஒரு அல்டிமேட் பேலன்ஸ் ஷீட்டா பயன்படுது பாத்தீங்களா? இந்த நூல் நமக்கு கற்றுத்தர்ற இறுதி பாடம் ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப பவர்ஃபுல். கர்மம் பிளஸ் ஞானம் இரண்டின் சமநிலை. உலகியல் வாழ்க்கையை விட்டுட்டு ஓடாதீங்க, அதே சமயம் அதுக்குள்ளேயே மூழ்கி உங்க நிம்மதியையும் தொலைச்சிடாதீங்க. கடமைகளை துறக்காமல் ஆனா அதுல பற்று வைக்காமல் வாழுற அந்த உன்னதமான நடுநிலை வழிய உங்க வாழ்க்கையோட ஸ்டைலா மாத்திக்கோங்க. அதுதான் இந்த உபநிடதம் நமக்கு கொடுக்கிற ஆகச்சிறந்த கிஃப்ட். இந்த வீடியோவை நீங்க சும்மா ஒரு தகவலா மட்டும் கேட்டுட்டு போயிடக்கூடாது. இதுல நாம பார்த்த விஷயங்கள் உங்க மனசுக்குள்ள ஒரு உள்ளார்ந்த மாற்றத்தை, ஒரு பெரிய பாசிட்டிவ் எனர்ஜியை உருவாக்கி இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த மாபெரும் தத்துவங்கள்ல, இந்த 10 பாகங்கள்ல உங்களோட மனசை ரொம்ப ஆழமா தொட்ட, உங்க வாழ்க்கைக்கு இப்போதைய சூழ்நிலைக்கு ரொம்ப தேவைன்னு நீங்க நினைக்கிற அந்த ஒரு குறிப்பிட்ட மந்திரம் அல்லது கருத்து எது? அதை மறக்காம கீழே இருக்கிற காமெண்ட் பகுதியில என்கிட்ட பகிர்ந்துக்கோங்க. உங்களோட காமெண்ட்டுகளை பார்க்கறதுக்காக நான் ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கேன். இது போன்ற ஆழமான ஆன்மீகம், தத்துவார்த்தம் மற்றும் நம் பாரம்பரிய அறிவு பொக்கிஷங்களை ரொம்ப இயல்பான எளிய தமிழ்ல நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு பொருந்துற மாதிரி தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலுக்கு இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்கள்னு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற இந்த பதட்டமான சோஷியல் மீடியா உலகத்துல எல்லாருக்கும் இந்த ஈசாவாசியம் காட்டுற மன அமைதியும் தெளிவும் ரொம்ப ரொம்ப தேவைப்படுது. அடுத்த வீடியோல இதைவிட ஒரு உன்னதமான சுவாரஸ்யமான ஆன்மீக ரகசியத்தோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் மனசுல இருக்கிற பேராசையை விடுங்க, கடமைகளை சளைக்காம செய்யுங்க, எல்லாத்திலையும் அந்த பரம்பொருளோட அருளை பாருங்க. உங்க வாழ்க்கை பேரமைதியை நோக்கி நகரட்டும். ஓம் சாந்தி, சாந்தி, சாந்தி.